சில மருமகளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. விஷயம் என்னென்னா, இந்த பசங்களை, பொண்ணுங்களை எல்லாரையுமே, குழந்தைங்கள வந்து சில பேருக்கு வந்து நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைச்சிரும் அம்மா அப்பாவுக்கு. சில பேருக்குலாம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. அப்படி இருந்தும் கடினமான வேலையை செஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ண உடனே என்ன தெரியுமா ஆகிடுது, இந்த பிள்ளைகளை பெற்ற அம்மா அப்பாவுடைய வாழ்க்கை. சில பிள்ளைகள் வந்து தன்னுடைய அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தையே மறந்துட்டு அவங்களே அடித்து துரத்துறாங்க. அவங்களே வந்து தூக்கிட்டு போய் ரோட்டில் எங்கனா விட்டுறாங்க. அப்படி பிள்ளைகள் இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு கட்டம், நல்ல பிள்ளைகள் வந்து அவங்க அம்மா அப்பாவை நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வர துன்பம் என்ன தெரியுமாவா, மருமகள் இருக்காங்க பாருங்கள், அந்த பையனை கட்டிட்டு வந்த மருமகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மாலாம் இங்கே இருக்கக்கூடாது, அப்பா இங்கே இருக்கக்கூடாது, அவங்கள அடித்து துரத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. இந்த மாமியார் மருமகள்கிட்ட, மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும், மருமகள் புதுசாக வந்த மருமகள். இப்போ எனக்கு என்ன தோணுது, ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த மருமகள் எல்லாம் வந்து இப்போ காலகட்டத்தில் இருக்கிறவங்க. மாமியார்லாம் வந்து முன்னாடி இருந்தவங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்தது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுது. இந்த மருமகள்லாம் ஏன் இப்படி மாமியார்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, இவங்க வந்து சொகுசாக இப்போ வாழ்கிறாங்களே இப்போ இருக்கிற காலகட்டத்தில். கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஒரு பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோன்றது தெரியாது. இப்போலாம் சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு டீஸ்பூனில் ஊட்டிக்கிட்டு, அப்படின்லாம் வீட்டு வேலை செய்கிறவங்கள வந்து வச்சுக்கிட்டு அவங்கள சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிள்ளையை பெற்று கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த அம்மா அப்பாவுடைய கஷ்டம் வந்து இப்போ இருக்கிற மருமகளுக்கு தெரியாது. மகன்களுக்கும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து சொகுசாக குடிச்சிக்கிட்டு காரில் சுற்றிக்கிட்டு, இல்லை எங்கன்னா போய் குடிச்சிக்கிட்டு ஊந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டம் எப்படி தெரியும்? இதை நான் டீப்பாக என்ன சொல்ல வரேன்னா, மருமகளுங்களும் பசங்களும் புரிஞ்சுக்குங்க. பெற்றோர் நம்மளை பெற்றவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க. ஓகேவா? இது ஏன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை போட்டு அடிச்சிட்டான். அவருக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்துடுச்சு. நான் வந்து தடுத்து விட்டுட்டு அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா. சாரி என்கிட்ட கேட்காத, அவங்க அப்பா கிட்ட போய் கேளு. அவர் உன்னை குழந்தையா இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கெலாம் தூக்கிட்டு போயிட்டு வந்திருப்பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து படம் போட்டு காட்ட முடியாது. மனசாட்சியை பார்த்து நீங்கள் தான் இது பண்ணணும். குழந்தையா இருக்கும்போது அவங்க தான் உங்களை பெற்று வளர்த்தது. அப்போல்லாம் உனக்கு ஓட ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன். அவனுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, நம்ம ஒரு ஆளுக்காக பண்ண முடியாதுல்ல. அதுதான் மொத்தமாக சொல்லலான்னு சொல்லிட்டேன். புரிஞ்சு நடந்துக்குங்க, பையனும் சரி, மருமகளும் சரி.